சற்று முன் வெளியான தகவல். ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல். அத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு ரூபாய் 1137.97 கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் நிலுவையில் இருந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ஓய்வூதியதாரர்களை மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அவர்களுக்கு ஒரு தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது. அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு மற்ற அரசு துறை ஊழியர்களைப் போல ஓய்வு பெறும் நாளிலேயே பணப்பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்பது நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு பெரும் பிரச்சனையாகும். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நடப்பாண்டு 2025 ஜனவரி மாதம் வரை ஓய்வு பெற்றவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் பணியின் போது உரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட வேண்டிய பண பலன்கள் இதுவரை வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது. அந்த வகையில் இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரி CITU தொழிற்சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த CITU தொழிற்சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களின் மண்டல அலுவலகங்கள் முன்பு கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்து உடனடி நடவடிக்கைக்கு வழிவகுத்துள்ளது. அந்த வகையில் தொழிற்சங்கங்களின் போராட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து துறை செயலாளர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள உத்தரவில், போக்குவரத்து கழகங்களில் 2023 ஜூலை முதல் 2025 ஜனவரி வரை ஓய்வு பெற்றவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பணப்பலன் வழங்குவதற்காக போக்குவரத்து துறை தலைவர் நிதி உதவி கோரி அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த வகையில் அதனை பரிசீலித்த அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் 1137.97 கோடியை தற்காலிக முன்பணமாக வழங்கி ஆணையிடுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அரசின் இந்த திடீர் அறிவிப்பானது ஓராண்டுக்கும் மேலாக தங்களது பண பலன்களுக்காக காத்திருந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் அரசின் இந்த நடவடிக்கை தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அமைந்துள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த உத்தரவு தொழிலாளர்களின் நலன் மீது அரசு கொண்டிருக்கும் அக்கறையை வெளிப்படுத்துவதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிதி ஒதுக்கீடு ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகி இருக்கின்றனர். அடுத்த செய்தி. இவ்வளவு எடைக்கு மேல் அனுமதி இல்லை என்று ரயில் நிலையத்திலும் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்திய ரயில்வே தனது சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு
கொண்டு செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளைப் போலவே ரயில் பணிகளின் லக்கேஜ் எடை மற்றும் அளவை கட்டுப்படுத்த கடுமையான ஒழுங்குமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நல்ல பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதனால் நீண்ட தூர ரயில்களில் பயணிப்பவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த புதிய விதிகளின்படி முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்கள் உடைமைகளை மின்னணு எடை இயந்திரங்கள் மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வகுப்பும் நிர்ணயிக்கப்பட்ட எடை வரம்பை மீறும் உடைமைகளுக்கு கூடுதல் கட்டணம் அல்லது அபராதம் விதிக்கப்படும். மேலும் எடை குறைவாக இருந்தாலும் அளவு பெரிதாக இருந்து மற்ற பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான உடைமைகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏசி முதல் வகுப்பு 70 கிலோ வரை, ஏசி 2ஆம் வகுப்பு 50 கிலோ வரை, ஏசி 3ஆம் வகுப்பு மற்றும் படுக்கை வசதி வகுப்பு 40 கிலோ வரை, பொது வகுப்பு 35 கிலோ வரை. இந்த புதிய நடைமுறை முதற்கட்டமாக வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் கீழ் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பிரயாக்ராஜ் சந்திப்பு, கான்பூர் சென்ட்ரல் ஆகிய இந்த இடங்களில் நிலைகளை அடங்கும். இந்த நிலையங்களில் பணிகள் தங்கள் உடைமைகளை எடை போட்டு அனுமதிக்கப்பட வரம்புக்குள் இருப்பதை உறுதி செய்த பின்னரே நடைமேடைகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த எடை கட்டுப்பாடுகள் ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்படும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தின் கீழ் இந்த பிரயாக்ராஜ் சந்திப்பு ரயில் நிலையம் 9,600 கோடி முதலீட்டில் உலக தரம் வாய்ந்த வசதிகளுடன் 9 மாடி கட்டிடமான மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நவீன ரயில் நிலையங்களில் காத்திருப்பு அறைகள், அதிவேக வைஃபை, சோலார் மின் சக்தி, மழைநீர் சேகரிப்பு மற்றும் டிஜிட்டல் தகவல் பலகைகள் போன்ற வசதிகள் இடம்பெற்றுள்ளது. மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ரயில் நிலையங்களில் ரயில் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரயில் டிக்கெட் விமான நிலையங்களில் உள்ளது போல ஒரு போர்டிங் பாஸ் ஆக செயல்படும். இந்த நவீன வசதிகள் கூட்டத்தை திறமையாக நிர்வகிக்க உதவும் என்று ரயில்வே நிர்வாகிகள் தெரிவித்துள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.